जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्त जम्बो फलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவக்கோள்கள் துணையுடன் அனுகிரகத்துடன் உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பூரண ஆசீர்வாதம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாரம் நம்மளுடைய ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். வாரம் மக்களுடைய ஆதரவுகள் நிறைய இருக்கு. சுவாமி நீங்க சொல்ற விஷயங்கள் சரியா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வேலையில எல்லாம் ஸ்திரமா இருந்து அதை எதிர்பார்த்ததுடன் சீக்கிரமா அது நல்லபடியா நடந்து சந்தோஷமா இருக்கணும். திருமணமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நல்லா கூடி வந்து நீங்க பிறக்கக்கூடிய ஆவணி மாதம்லாம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும். என்னுடைய பிரார்த்தனையும் அதுவே. அதனால தான் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மக்கள் நினைத்தால் என்ன வேணாலும் செய்யலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது மக்கள் அப்படிங்கிறது. அதனால இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரை எப்படி இருக்கு, இந்த வாரத்துல நீங்க என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும், செய்யக்கூடாது, எல்லாம் பெர்ஃபெக்டா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணி பேசுங்க. சார் எனக்கு இந்த மாதிரி பேசணும், எனக்கு உங்ககிட்ட இம்மீடியட்டா பேசணும், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உடனே பேசி அதற்கான தீர்வுகளை தீர்த்துக்கணும். ஏன்னா சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, பிறந்த ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள்னு ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதி, ராசியாதிபதி, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கு, பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவ்ஸா இருக்கா, எப்படி இருக்கு, எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தால்தான் அது சிறப்பாக இருக்கும். சரியா? வாங்க 12 ராசி பலன்களை பார்ப்போம். 12 ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, என்ன தனித்தத்துவமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்க. வார ராசி பலன் எதற்கு அப்படின்னு சொன்னா, இந்த வாரம் நீங்கள் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய வாரம். அதனால சுபம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு? பொதுவாகவே ரிஷபராசி அப்படின்னு சொல்லும் பொழுது கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு மற்றவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. சோ நினைவில் கொள்ளுங்கள், ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது, உங்களை பலவீனமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள். ஆனா நீங்க யாருங்கிறத கொஞ்சம் கரெக்டா அவங்களுக்கு சொல்லுங்க, அப்பதான் தெரியும். அலுவலகத்தில் நீங்கள் செய்த பணிக்கான பாராட்டு கிடைக்கலாம். அதே நேரத்தில் பிறர் செய்யும் தவறுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலையும் வரலாம். அதே போல எதையும் முழுமையாக பார்த்து கரெக்டா அப்ரூவல் கொடுங்க. உடனே அப்ரூவல் கொடுத்து கெட்ட பேர் வாங்கிக்காதீங்க. மேலதிகாரிகளோட அன்னெசரிசரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டாம். எதுக்கு பேசணுமோ அதுக்கு பேசுங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. அதுவும் முக்கியமாக பெண்கள். குடும்பத்துல வீட்டுல பணம் சம்பந்தமான பேச்சு, முக்கியமாக உறவினர் ஒருவர் பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டிய நிலை வரலாம். மற்ற குடும்ப விஷயங்களில் நீங்கள் தலையில சுமக்காதீங்க. மற்றவங்களோட குடும்ப விஷயத்தை நீங்க தலையில சுமக்காதீங்க. துணை ஒருவர் மனதில் வைத்திருக்கும் விஷயத்தை வெளிப்படையால் சொல்லாமல் இருக்கலாம். அதே சந்தேகமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். கேட்காமல் கற்பனை செய்து ஒரு முடிவு செய்தால் உறவில் விரிசல் ஏற்படும். சந்தேகப்படுறது, தேவையில்லாத விஷயங்கள் பேசுறது, சில விஷயங்கள்ல உறவில் விரிசலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனா ரிஷபராசி ஆணோ பெண்ணோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை உங்ககிட்ட மறைக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் மறைக்கிறாங்க, டைரக்டாவே தெரியுது மறைக்கிறாங்க, பொய் சொல்றாங்க, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நடந்துக்கிறாங்கன்னு தெரியுது. அது உங்களுக்கா தெரிய வரும்போது அது பெரிய ஷாக்கிங்கா இருக்கும். விவாகரத்து, பிரிவு அப்படின்னு எடுத்துக்கும் போது ஏற்கனவே மனக்கசப்பு உள்ளவர்களுக்கு மீண்டும் பேச்சு தொடங்கலாம். பழைய குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டு பேசினால் நிலைமை மோசமாகும். சமரசத்திற்கு வாய்ப்பு இருக்கும்போது பிடிவாதம் வேண்டாம். சமரசமா பொண்ணு நினைச்சா சமரசமா போயிடுங்க, அதுதான் நல்லது. இல்லையா தேவையில்லாத பழைய குற்றப்பட்டியலிட்டு பேசுறது, தேவையில்லாத இருக்க இன்னும் பிரச்சனைகள் அதிகமா தான் வரும். இதுல எந்த விதத்திலும் மாற்று கருத்தே கிடையாது. திருமண பேச்சு நடைபெறுவர்களுக்கு குடும்பம் சார்ந்த ஒரு முக்கியமான முடிவு வரலாம். பணம், வேலை, குடும்ப பொறுப்பு ஆகியவற்றை முன்கூட்டியே தெளிவுபடுத்துங்கள். ஏதாவது இருந்தால் எப்படி என்னங்கிறத சொல்லிக்கோங்க. பொறுமையுடன் படித்தால் மாணவ மாணவிகளுக்கு நல்ல பலன். குறிப்பாக ரிவிஷன், பிராக்டிக்கல் லேர்னிங், அதே போல ப்ரிப்பரேஷன்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா பார்த்து மாணவ மாணவிகள் பண்ணினால் சிறப்பு. கடைசி நேரத்தில் படிப்பதை தவிர்க்கவும் மாணவ மாணவிகள். ஷேர் மார்க்கெட்ல எல்லாம்
கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே போல சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் பணம் வர்றது சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த வாரம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது பிற பிரச்சனையில் தலையிடுதல், ஆவணத்தை சரிபார்க்காமல் கையெழுத்திடுதல், அதிக வட்டி கடன், வாய்மொழி ஒப்பந்தம், அதே போல சந்தேகத்தை வளர்த்தல், பழைய விஷயத்தை கிளறுதல், இதெல்லாம் இந்த வாரம் பண்ணாது. மெடிக்கல் இஷ்யூவே உனக்கு 38% தான் நல்லா இருக்கு. மெடிக்கல் இஷ்யூவே ஜாக்கிரதைக்கோங்க. த்ரோட் எரேஷன், அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு, அதே போல ஸ்டிஃப்னஸ், அதே போல அசிடிட்டி போன்றவை கவனம் செலுத்துங்கள். மருத்துவ செலவு அல்லது அதுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா நீங்க சில விஷயங்கள் பண்ணிட்டீங்கன்னா நல்லது. நீண்ட நாட்கள் நிலவிலாக இருந்த பணம் ஆவணத்தொடர்பான நல்ல விஷயம் நகர தொடங்கும். நீங்கள் பொறுமையாக காத்திருந்தால் இந்த வாரம் நல்ல பலன்களை அனுபவிக்கலாம். அடுத்ததாக ரிஷபத்தோட இந்த வாரத்துக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு கடைசி வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா, உங்களை சோதிக்க வருபவர்களுக்கு உடனடி பதில் தேவையில்லை, உங்கள் முன்னேற்றமே அவர்களுக்கு மிகப்பெரிய பதில். ரிஷப ராசிக்கு நான் இன்னொரு வார்த்தையும் சொல்றேன். கணவருக்கு தெரியாமல் சில விஷயங்களை செஞ்சிடாதீங்க. கணவருக்கு தெரியாமல் மனைவி அதே போலதான், மனைவியும் அதே போல் கணவருக்கு தெரியாம, கணவரும் மனைவிக்கு தெரியாமல் ஏதாவது செஞ்சு இந்த வாரத்துல தேவையில்லாத சில விஷயங்கள்ல மாட்டிக்காதீங்க. இன்னொரு விஷயம், உங்க மேல வீண் பழி வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீண் பழி, அனாவசியமான பழி வந்து ரொம்ப மனசை ரொம்ப பாதிச்சு அழுது புரண்டு, எனக்கு எல்லாம் நான் யாருக்குமே எந்த கெடுதலுமே நினைக்கல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னு அழுது புரண்டு கோவில்ல போய் அழுது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து நீங்க அதை 2 பேர்கிட்ட சொல்லி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த வாரம் கொஞ்சம் ரிஷபராசி கவனமா இருங்க.